Hello everyone, Divakar Raviram, Srivaka Jobs and Edu welcomes you to this new video. இவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்ஜி கோயம்புத்தூர் அண்ட் சென்னை எஸ்எஸ்என் சென்னை தமிழ்நாடோட தலை சிறந்த ரெண்டு பிரைவேட் பொறியியல் கல்விகளை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டோட கம்பேரிசன் வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நிறைய டிஎன்ஏ சம்மந்தமான வீடியோஸ் அண்ட் காலேஜில் வந்துட்டான பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. செக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த காலேஜோட டிஎன்ஏ கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியோடது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி டெக் கோடது 2006, எஸ்எஸ்எனோடது 1315. எவ்வளோ வருஷம் ஆச்சு இந்த காலேஜ் ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி வந்து 73 இயர்ஸ் ஓல்டு காலேஜ், எஸ்எஸ்என் வந்து 28 இயர்ஸ் ஓல்டு காலேஜ். ரெண்டு காலேஜுமே வந்து அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க. நேக் கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி வந்து ஏ கிரேட் இருக்குது, எஸ்எஸ்என் வந்து பார்த்தீங்கன்னா A++ தான் ஹையஸ்ட் கிரேட் வந்து அவங்க வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ஏஆர்எஃப் ரேங்க் ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கேட்டகரியில் வந்து பிஎஸ்சி வந்து 63 ரேங்க்ல இருக்காங்க, எஸ்எஸ்என் வந்து 45th ரேங்க்ல இன்ஜினியரிங் கிரேட்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் வந்து 2023 பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ஏஆர்எஃப் ரிப்போர்ட்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 74% வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. எஸ்எஸ்என்ல வந்து பார்த்தீங்கன்னா 83.5% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஸ்எஸ்என்ல பிளேஸ் ஆயிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீடியன் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் வந்து 6.5 LPA வந்து மீடியன் சேலரி, எஸ்எஸ்என்ல வந்து 7.5 LPA வந்து மீடியன் சேலரி. ஆவரேஜ் சேலரின்னு வரப்போ இது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். எவ்வளோ கம்பெனிஸ் விசிட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் வந்து 150+ கம்பெனிஸ் விசிட் பண்ணியிருக்காங்க, எஸ்எஸ்என்ல வந்து 200+ கம்பெனிஸ் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. பட் வந்து பிஎஸ்சிக்கு வந்து எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் கிடைக்கல எவ்வளோ கம்பெனிஸ் விசிட் பண்ணியிருக்காங்கன்றது. ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் ஆஃபர்ஸ் வந்து பிஎஸ்சியில் 1000+ ஆஃபர்ஸ், எஸ்எஸ்என்ல வந்து 1315 ஆஃபர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆஃபர்ஸ்ன்றது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்டு கிடையாது. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 2 ஆஃபர் வாங்கிக்கலாம், 3 ஆஃபர் வாங்கிக்கலாம், அதெல்லாம் சேர்த்து தான் வந்து இந்த ஆஃபர்ஸ்ன்றது. ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் 30.5 LPA வந்து லாஸ்ட் இயர் கொடுத்துருக்காங்க. பட் எஸ்எஸ்என்ல வந்து பார்த்தீங்கன்னா 1 crore வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஹையஸ்ட் பேக்கேஜ். பிஎஸ்சி வந்து ரவுண்ட் 1ல வந்து பார்த்தீங்கன்னா 76% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரவுண்ட் 1ல எடுத்துடுறாங்க. எஸ்எஸ்என் வந்து பார்த்தீங்கன்னா 92% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரவுண்ட் 1ல எடுத்துடுறாங்க. அதாவது டாப் ரவுண்ட் 1ன்றது பார்த்தீங்கன்னா 180, 185 கட் ஆஃப்க்கு மேலே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து ரவுண்ட் 1ல இருப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 92%, பிஎஸ்சி வந்து 76% எடுத்துறாங்க. பிஎஸ்சியில் வந்து கொஞ்சம் ரேர் டிபார்ட்மெண்ட்லாம் நிறையா இருக்குது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் விரும்பாத டிபார்ட்மெண்ட்லாம் கொஞ்சம் நிறையா இருக்குது. ஓவராலாகவே பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாக இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் அது. அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்மியாக தான் விரும்புகிறாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி வந்து பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்குது. பட் எஸ்எஸ்என் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ், ஸ்டாண்டர்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கனால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 92% வந்து ரவுண்ட் 1லேயே வந்து ஃபுல் ஆயிடுது. பட் ஓவராலாக பார்க்குறப்போ எஸ்எஸ்என் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் வந்து பிஎஸ்சின்றது ரொம்பவே ஓல்டஸ்ட் காலேஜ். எந்த கண்ட்ரி போனாலும் பிஎஸ்சி அலுமினி இருப்பாங்க. அலுமினி நெட்ஒர்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் எஸ்எஸ்எனும் 28 இயர்ஸ் ஓல்டு காலேஜ். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஹெச்சிஎல் பேக்ரவுண்ட்னால அந்த டெக் சைடு வந்து அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எஸ்எஸ்என் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் வந்து மெரிட் மேனேஜ்மெண்ட் சீட் வந்து ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75 ஸ்கூலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரீ சீட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மெரிட் மேனேஜ்மெண்ட்ன்றது ப்ராப்பராக நல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த காலேஜுக்குள்ள எஸ்எஸ்என்குள்ள பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கில் வரவங்களும் டாப்பராக தான் இருப்பாங்க, மேனேஜ்மெண்ட்டில் வரவங்களும் டாப்பராக தான் இருப்பாங்க. அப்போ வந்து அங்கே வந்து என்விரான்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள், எந்த அளவுக்கு காம்படிட்டிவாக இருக்குன்னு பாருங்கள். அப்போ அந்த காம்படிட்டிவ்லேருந்து வெளியே வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் வந்து ரொம்பவே நல்லாவே ரெடியாகி வெளியே வருவாங்க. அதுதான் எஸ்எஸ்என்ல இருக்கக்கூடிய அட்வான்டேஜ். பிஎஸ்சியும் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கில் மெரிட் மேனேஜ்மெண்ட் தான் சொல்கிறாங்க. பட் நிறைய பேர் வந்து டொனேஷன் கொடுத்து போகிற மாதிரி நியூஸஸும் நமக்கு பிஎஸ்சியில் வருது. ஓகேவா? அது நம்ம எந்த அளவுக்கு உண்மைன்றதை நம்ம நம்ப முடியாது. ஓவராலாக பார்க்குறப்போ வந்து என்னை பொறுத்தளவுக்கு இந்த எஸ்எஸ்என் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக நான் வைப்பேன். நீங்கள் வந்து பிஎஸ்சி வந்து ஓல்டஸ்ட் காலேஜ் பிஎஸ்சி வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். பட் நான் எங்கே இருந்தாலும் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்பவே முக்கியம். இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.